ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பளம் பாருங்கள் எப்படி கிரன்ச்சியாக இருக்குது இல்லை? கலரு கூட வெள்ளையாக இருக்குது. ஒரே ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க. கரெக்டான மெஜர்மெண்ட்டில் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு பாத்திரத்திலே 8 கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் எல்லா மெஜரிங் வச்சுக்கலாம். அடுப்பு ஹை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இது பேக்கிங் சோடா சும்மா 1 டேபிள் ஸ்பூன் போதுங்க. நல்லா சூடாகட்டும். 8 கிளாஸ் தண்ணி கரெக்டான மெஜர்மெண்ட்டில் இருக்குது. பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிட்டு பிறகு அதே கப்பில் 1 கப் ரவை கலந்துக்கிட்டே போடுங்க. அடுப்பு லோ வச்சு நல்லா ரவை போட்டு உடனே அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணலாம். இப்போது அடுப்பு சிம்மாக இருக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் விட்டாக்கா கீழே உக்காந்துரும். அதுக்காக கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா குக் பண்ணலாம். உப்பு மட்டும் கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா நம்ம அப்பளம் நல்லா காஞ்சிட்டனா உப்பு ஜாஸ்தியாக வந்துடும். அதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நான் ஃபுல்லாக 10 நிமிஷத்துக்கு நல்லா இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பாயில் வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். நல்லா திக்காகிட்டு இருக்குது. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூடவே 1.5 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடுங்க. கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் டைம் நீங்கள் கொத்தமல்லி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த மாதிரி 4 வழியில் எடுத்துக்கோங்க. நம்ம அப்பளம் ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக இந்த மாதிரி வழியில் வச்சு பேட்டர் போடுங்க. கீழே நான் தாவணி போட்டேன். மேலே பிளாஸ்டிக் வச்சு இந்த மாதிரி போடுறேன். அப்படியே சன்லைட்டில் போடாதீங்க. ஏன்னா மேலே மண் தூசி உக்காந்துரும். இப்போ டைம் 3 மணி இருக்குது. நல்லா திருப்தியாக உக்காந்து இந்த மாதிரி ஃபேன் கீழே போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயிட்டோம். 2வது நாள் வகிலில் போடலாம். எல்லாமே 4 வழியில் வச்சு கரெக்டான ஷேப்பில் நான் ரெடி பண்ணிட்டேன். 2வது நாள் பாருங்கள், கொஞ்சம் ட்ரைனஸ் வந்து இருக்குது. எடுக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்கள். நான் பிளாஸ்டிக்கில் எதுவுமே எண்ணெய் அப்ளை பண்ணலைங்க. அப்படியே நான் போட்டேன். பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போது 2வது நாள் வயலில் வச்சுக்கலாம். எடுத்து இந்த மாதிரி திருப்பி போடுங்க. 3வது நாள் பாருங்கள், நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நம்ம ரவை அப்பளம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், இப்போ வாங்க ஆயிலில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு பிறகு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளையாக கலர் வரும். சும்மா ஒரே ஒரு கப் ரவை இருந்தால் இந்த மாதிரி அப்பளம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரன்ச்சியான ஸ்பைசி டேஸ்டியாக அப்பளம் ரெடியாக இருக்குது. எண்ணெய் கூட ஜாஸ்தி பிடிக்கலைங்க. நீங்கள் பார்க்கவே நல்லா புரியும். பாருங்கள் எப்படி ட்ரைனஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான மெத்தடில் ரெசிபி எப்படி இருக்குது? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.